தொடர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மகா வந்துட்டு கோடீஸ்வரிய கூட்டிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறாங்க. பட் ஐஸ்வர்யா வந்து நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கத்துக் கொடுக்காம நிச்சயமா இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டே இருக்காங்க. சித்ராதேவி இத பார்த்து ரொம்ப அதிர்ச்சியா நிக்கிறாங்க. என்ன இவ போகாம இங்கே நின்னுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வெளிய கிளம்புறத பார்த்த உடனே தாத்தாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மகாவும் தாத்தா தாத்தான்னு அப்படியே கூப்பிட்டுட்டே வந்து வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் தாத்தா வந்து சோஃபாலலாம் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் குடுத்து நார்மல் நிலைக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து மகா வந்து ஐஸ்வர்யாவ கூப்பிடுறாங்க. "வா நம்ம கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனா வந்து ஐஸ்வர்யா வந்து, "நான் வரமாட்டேன். இங்க கண்டிப்பா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. நான் இந்த வீட்ட விட்டு கண்டிப்பா போகணும்னா, கௌதமும் என்கூட வரணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நான் இந்த வீட்ட விட்டு வருவேன். அத விட்டுட்டு நான் கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மகா சொல்றாங்க, "அப்ப ஐஸ்வர்யா அது உன்னோட விருப்பம். நான் வந்து இந்த வீட்ட விட்டு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மகா வீட்ட விட்டு கிளம்ப போறாங்க. இத பார்த்த தாத்தா வந்து ரொம்பவே அதிர்ச்சியா, ரொம்ப கலக்கமா உட்காந்துருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.